வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் மோதுகின்ற ஒரு பாரம்பரிய ஒரு உணர்வு மிக்க ஒரு தொடர் தான் இந்த த ஆசிஸ். இந்த போட்டி 5வது போட்டி இப்போது வந்துள்ளது. இந்த 5வது போட்டியில ஆஸ்திரேலியா அடிக்குமா இல்லாட்டி இங்கிலாந்து அடிக்குமான்றது கேள்வி. ஆரம்பத்தில் இந்த போட்டி துவங்கும் போது 5-5 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்ன்றது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. பேருந்து அதுலேருந்து நம்மளுடைய பென் ஸ்டோக் இந்த போட்டியை தலைகளாக மாற்றி 4வது போட்டியை இங்கிலாண்டை வெற்றியடைய செய்திருந்தார். பென் ஸ்டோக்குடைய ஏம் 3-2 என்ற ரீதியில் இந்த போட்டியை முடிக்கணும். ஸ்டீவன் ஸ்மித்தின் ஏம் 4-1 என்ற இதோட இந்த போட்டியை முடிக்கணும். எவருக்குமே இந்த போட்டி சமநிலையில முடியக்கூடாதுன்றதான் எண்ணம். சரி, 3 போட்டிகள் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா அடிக்கிறாங்க. 4வது போட்டியை இங்கிலாந்து அடிக்கிறாங்க. 5வது போட்டி யார் அடிப்பாங்க என்றதுதான் இப்போ ஒரு கேள்வி. இந்த போட்டி பிங்க் நிற பந்து, அடுத்தது பிங்க் வர்ணங்களை பயன்படுத்தி கேன்சர் தொற்று நோயை ஒரு விழிப்புணர்வாக இந்த போட்டி நடக்கப்படுகிறது என்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸ்டீவன் ஸ்மித் இதில் கேப்டன் செய்கிறாரு. இந்த போட்டி மிகவும் ஒரு அற்புதமான போட்டியாகவே இருந்தது என்றுதான் சொல்லணும். முதல் நாள் ஜோ ரூட் 160 ரன் அடிக்கிறாரு. 387 ஓட்டங்களை வைக்கிறாங்க. ஆஸ்திரேலியா அணி சலச்சணியா இல்ல, ரூட் அடிச்சா ஹெட் அடிப்பாருன்ற மாதிரி நம்முடைய ரவிஸ்கெட்டும் 150 ஓட்டங்களுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை விளாசி இருந்தாரு. அப்ப ஸ்டீவன் ஸ்மித் நான் கேப்டன் எனக்கு உட்காவாங்க மாதிரி அவரும் ஒரு 129 ஓட்டங்கள், நொட் அவுட் பேட்ஸ்மேன் 518 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகள் இருந்த நிலையில ஆஸ்திரேலியா நிற்கிறாங்க. 138 ஓட்டங்கள் லீடாக இருக்கிறது இந்த போட்டி. இதுக்கு முதல் நடந்த போட்டியெல்லாம் 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இது 3வது நாளிலையும் இந்த போட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னும் முற்றுப்புள்ளி அடையலை என்றுதான் சொல்லணும். நாளைய தினம் ஸ்டீவன் ஸ்மித் பதிலுக்கு துடுப்பாட்டம் ஆடுவார். பொறுமையாக விளையாடினா ஸ்டீவன் ஸ்மித் 200 ஓட்டங்களையும் கடப்பார் என்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஆஸ்திரேலியா அணியில மிகவும் ஒரு தலை சிறந்த ஒரு டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர் என்றா நம்முடைய ஸ்டீவ் ஸ்மித். அதுக்கு இணையாக இங்கிலாந்து அணியில ஒரு தலை சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்னா ஜோ ரூட். இந்த இரு துருவங்களும் மோதுகின்ற இந்த த ஆசிஸ் ஓட இந்த போட்டி 2026ஆம் ஆண்டுல நடக்குது. இந்த வருடத்துல நடக்கிற இந்த ஆசிஸ் போட்டி நீங்க சொல்லுங்க, ஒன்று சமநிலையில முடியுமா இல்லாவிடின் ஆஸ்திரேலியா கப் அடிக்குமா என்றதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இங்கிலாந்து அடிக்கிறதுக்கான தான் சொல்லணும். அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆஸ்திரேலியா டீம். நீங்க கொமலை சொல்லுங்க, ஆஸ்திரேலியாவா இங்கிலாண்டா என்றதை கொமலை சொல்லுங்க. இந்த ஆசிஸ் போட்டி முடிஞ்சோடனே T20 வேர்ல்ட் கப் தொங்க போது, அதே மாதிரி IPL தொங்க போகுது. ஃபுல் ரிவ்யூ பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ரூம் செட்டப் எல்லாம் செஞ்சோன்னு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களை எம்ஜே பவி. டாடா.